Hi friends, this video is sponsored by BuyMoti, which is a grocery based mobile app. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, ஒரு ப்ரோக்ராமை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம், லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். அதாவது இப்போ லைன் நம்பர் 3 எக்ஸிக்யூட் ஆகுது, அப்புறம் 4, அப்புறம் 5, 6 அப்படி தான் போகும். பட் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லைன் வந்து இப்போ ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, அதாவது லைன் நம்பர் 3. இப்போ அடுத்தது லைன் நம்பர் 4 எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்தது லைன் நம்பர் 5 எக்ஸிக்யூட் ஆகணுமா, இல்லை 6க்கு போகணுமா, இல்லை 7 போகணுமா, இல்லை நெக்ஸ்ட்டு எந்த லைனுக்கு போகணுன்றதை எது டிசைட் பண்ணணும், இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னொன்று வந்துட்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். செகண்ட் வந்துட்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் தேர்டு வந்து இது வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுபடி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ் இல்லை, 2 டைப்ஸ். அதில் if ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்விட்ச். ஓகேங்களா? ஸோ இப்படி 2 டைப்ஸ் இருக்குது டெசிஷன் மேக்கிங்கில். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்துட்டு 4 டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இஃப் எப்படி யூஸ் பண்ணுவோம் அது. செகண்ட் வந்துட்டு இஃப் எல்ஸ், அதாவது இஃப் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அது சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லையா எல்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? அதுதான் இஃப் எல்ஸு. டீட்டெயில்டாக நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். தேர்டு வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப், அதாவது இஃப் ஒரு கண்டிஷன் இருக்கும், ஒரு எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷன், அண்ட் அட் லாஸ்ட் வந்துட்டு எல்ஸ் ஃபைனல். ஓகேங்களா? இதையும் வித் எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். ஃபோர்த்து வந்துட்டு நெஸ்டட் இஃப், அதாவது ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப், இல்லை அந்த இஃப்புக்குள்ளே கூட இன்னொரு இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரக்கூடியது தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நெஸ்டட் இஃப். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏ, பி, அப்புறம் சி, 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். 3 வேரியபிள் ஜஸ்ட்டு இனியும் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நார்மல் நம்ம சிம்பிள் இஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃபுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு வந்துட்டு 10 கொடுக்குறேன், பிக்கு 15 கொடுக்குறேன். ஓகேங்களா? சிக்கு 20 கொடுக்குறேன். இப்போ தான் வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எப்படியும் சின்டெக்ஸ் எப்படின்னா, இஃப்னு நீங்கள் போட்டிங்களா, போட்டுட்டு ஓப்பன் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிரேஸ்க்குள்ளே கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேவா?
இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன், இஃப் ஏ ஏயோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுக்கணும். இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், அதாவது நிறைய லைன் இந்த இஃப்க்கு அப்புறம் நிறைய நம்ம லைன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுப்போம். அப்படி இல்லை நம்மளுக்கு ஒரே ஒரு லைன் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நார்மலாக system.out.printlnல ஓப்பன் பிரேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் 2 மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துப்போம். இப்போ நான் ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுக்கல, க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுக்கல. ஜஸ்ட்டு நான் இஃப் கொடுத்துட்டு அதில் கண்டிஷன் ஏ இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட வேல்யூ ஏ வந்துட்டு 10. ஸோ 10 இஸ் கிரேட்டர் தென் 5 தானே, ட்ரூ. ஸோ கண்டிப்பாக இது பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் ஓப்பன் அண்ட் கர்லி பிரேஸ் உள்ளாடி கொடுக்காதனால அது பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். பார்த்தீங்களா, பிரிண்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு, சாரி ஒரு ப்ராக்கெட் மிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ட்ரூ வந்திருக்கு. இது வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுவும் இதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் இது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுக்காம இருந்தாலும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே லைன் பை லைன் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். இது நிறைய இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ளாடி நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்துறோம் இல்லையா, இதுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது ப்ராப்பராக லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் போயிடும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துட்டு தெளிவாக போடணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நார்மலாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அதே இது நம்ம இஃப் எல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுவும் நான் இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சிங்கிள் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வேல்யூ 10ன்னு கொடுத்தது, சாரி இங்கே 5ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்ஸு ஒர்க் ஆகும். ஸோ 15 கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ எல்ஸ் அதுக்குள்ளே கொடுத்துற ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் ஆகுது நம்மளுக்கு. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இது எல்ஸ் இஃப்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். எல்ஸ். ஸோ இதுலேயும் நான் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவையில்லை.
true, not false. ஓகேங்களா, else if. ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக கண்டிஷன் போடணும். ஏன்னா இந்த இஃபுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் போட்டு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வரும். அப்போ இதுலேயும் கண்டிஷன் இருக்கணும். இஃப் எல்ஸ் இஃப் இதில் கண்டிஷன் இருந்து இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு இந்த எல்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன், பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பியோட வேல்யூ 15 தான் கொடுத்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 15 இருந்துச்சுன்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பியோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 15னா இஸ் இட் ட்ரூ? நோ. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸுக்கு வந்துடும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ செமிகோலன் சின்டாக்ஸ் இது. ஓகேங்களா. ஸோ neither true not false. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இஃப் பார்த்துட்டோம், எல்ஸ் இஃப் பார்த்துட்டோம், அதே மாதிரி இஃப் எல்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் அப்படின்னா இஃபுக்குள்ளே இஃப். ஸோ இது எல்லாமே நான் டிலீட் பண்ணிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகும் அதனால. சரிங்களா. நார்மலாக இஃப் எல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சு. இப்போது நான் இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபை போட்டுக்கிறேன். இஃப் ஆஃப் b is equal to 15. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு if of a வேல்யூ 10 is greater than 5. ஓகேங்களா. ஸோ இது பிரிண்ட் ஆகும். அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இஃப், ஏன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, ஸோ இந்த காலி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறனால அடுத்த ஸ்டேட்மெண்ட் லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தது இஃப் பி இஸ் ஈக்குவல் டு 15, பியோட வேல்யூ 15 தானே. ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆனனால இப்போ லைன் நம்பர் 19 எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளேயே நம்ம எஃப்எல்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எஃப்எல்ஸ் போகலாம். ஓகே, சரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். let me check என்ன மிஸ்டேக்னு பார்ப்போம். ஓகே, incompatible cannot be converted to boolean அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு பூலியனாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கே வந்து அசைன், இங்கே b is equal to 15, அதாவது பிக்கு 15 அசைன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் ராங். இங்கே வந்து டபுள் ஈக்குவல் டு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15, இது வந்து கண்டிஷன் செக். ஓகேங்களா. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு. பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஸ் கிரேட்டர் தென் 5 கொடுத்துருந்தோம். ஸோ ஏயோட வேல்யூ 10. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு. ஸோ ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன, பி இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ பியோட வேல்யூ 15 தான். ஸோ அந்த லைன் அது வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. புரிஞ்சுதா. ஸோ இது வந்து இஃபுக்குள்ளே இஃப். இப்போ இஃபுக்குள்ளே மறுபடியும் இஃப் எல்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ எல்ஸ் சேம் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ட்ரூ ஃபால்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். b is greater than 15. Okay, now let's check.
ஸோ இங்கே வந்துட்டு ஏவோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ இது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே உள்ளே வரும். நெக்ஸ்ட் லைனில் பி வந்து 15. இஸ் இட் கிரேட்டர் தென் 15 அப்படின்னு பார்த்தா நோ. ஸோ இந்த கண்டிஷன் இந்த லைன் 19th லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. லைன் நம்பர் 20க்கு வரும். 20 பார்த்துட்டு எல்ஸ்னா என்ன பண்ணணும், லைன் நம்பர் 21 பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் செக் பண்ணுவோம். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இங்கே போகும், இல்லைனா எல்ஸ். ஸோ இது வந்துட்டு இந்த இஃபோட இதுக்குள்ளே தான் இது நடக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்னாகும், இந்த எல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இஃப்க்குள்ளே இருக்கிற இஃபோட கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால இதில் இருக்கிற எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டோட இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.